ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மேட்னி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட ஹாரர் காமெடி படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய வீடே வச்சிருக்காரு. ஆனா அந்த வீட்டுல இவர் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியனுக்காக கூப்பிடுறாரு அந்த வீட்டுக்கு. அவங்களும் வராங்க. வந்த இடத்துல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில அமானுஷ விஷயங்கள் தெரிய வருது. என்னடா இது சடனா அமானுஷ விஷயம்லாம் தெரிய வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த வீட்டுல இருக்க அமானுஷ விஷயங்கள் தான் என்ன, இல்ல இது வேற யாரும் செய்யற சதியா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு ஓகேவான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம 11 படங்கள் பார்த்தாச்சு. அதனால ஸ்டோரி பிளாட் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா கூலியில வந்த ரச்சிதா நடிச்சிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. மத்த எல்லாருமே நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரேட்டிங் பார்க்கும்போது யார் கேரக்டரும் பெருசா எழுதல. யாருடைய மிகிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி படம். சரி, ஹாரர் போர்ஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர கிரிஞ்சா இருக்கு. ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சரி, காமெடி போர்ஷன்ஸா ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர ஓவராலா பெருசா எங்கேஜ் பண்ற அளவு எந்த காமெடி சீக்வன்ஸும் இல்ல. டெக்னிக்கலி நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ்ல அப்பட்டமா தெரியற மாதிரி தான் இருக்கு. விஎஃப்எக்ஸ் ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்டோரி பிளாட், ஒரு டெம்ப்ளேட்டான ஸ்கிரீன் பிளே, சுவாரஸ்யமே இல்லாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்ச் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.